third exercise, formation of differential equation from geometrical problems. So geometrical problems அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னாக்க இதுல நம்ம ஜாமெட்ரி இந்த ட்ரையாங்கிள் ஸ்பியர் இந்த மாதிரி சொல்றத நம்ம ஜாமெட்ரிக்கல் இது. ஸோ அதுல இருந்து நம்ம எப்படி வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஃபேமிலி ஆஃப் ஆல் நான் வெர்டிக்கல் லைன்ஸ் இன் எ பிளேன். ஒரு பிளேன்ல இருக்கக்கூடிய நான் வெர்டிக்கல் லைன்ஸ்னுடைய இதை வந்து கேட்டிருக்காங்க. சோ அப்ப இதுல வந்தோம் அப்படின்னோம்னாக்க சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, நான் வெர்டிக்கல் லைன்ஸ்க்குரிய ஈக்குவேஷன், the equation of non vertical line x is equal to cy plus d. Then next here c and d are arbitrary constant. அதாவது y is equal to mx plus c அப்படின்னு சொல்ற மெத்தட் தான் இது. சோ அப்ப இங்க வந்து அப்படினாக்க இது வந்து with respect differentiate பண்றோம் with respect to y. So differentiate with respect to y. y பொறுத்து differentiate பண்ணோம்னாக்க dx by dy is equal to c plus 0. So இப்போ இதை again வந்து differentiate பண்ணனும். It is a equation number 1. So 1 differentiate with respect to again வந்து y பொறுத்து for d squared x by dy squared is equal to 0. This is a first question answer. The next second question, all non-horizontal line in a plane. non-horizontal line க்கு ஒரு இது கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இதுக்கு வரும்போது the equation of non-horizontal line சோ இது இங்க வந்து நான் வெர்டிகல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நான் வெர்டிகல்னா வெர்டிகலுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா y ல தான் லைன் வரும். அப்ப இங்க y ல எடுத்துக்கணும். சோ x க்கு பெர்பெண்டிகுலரா வரும். இங்க வரும்போது ஹரிசாண்டல் அப்படின்றப்போ நான் இது ஹரிசாண்டலா நம்ம கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னாக்க அது எப்படி இருக்குன்னா x ஆக்சிஸ்க்கு பேரலாவும் y ஆக்சிஸ்க்கு 90 டிகிரில வர மாதிரி இருக்கும். அப்ப இந்த ஈக்குவேஷனை y is equal to அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கணும். y is equal to ax plus b இல்லையா y is equal to cx d ன்னு கூட நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். so where a and b are arbitrary constant. so அப்போ இத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க differentiate with respect to x. sorry with அப்போ dy by dx is equal to a plus 0. so it is a equation number 1 differentiate with respect to differentiate
with respect to again வந்து x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். d squared y by dx squared is equal to 0. so இப்போ இந்த again வந்து நம்ம இன்னைக்கு ரைட் பண்ற மாதிரினா y double dash is equal to 0 அப்படிங்கற சொல்லலாம். இங்க வந்தோம்னா x பொறுத்து பண்ணினால x double dash is equal to 0 அப்படிங்கறத சொல்லலாம். Next, second question. Form a differential equation of all straight line touching the circle x squared plus y squared is equal to r squared. x squared plus y squared is equal to r squared ல touch பண்ணி போகக்கூடிய சர்க்கிளினுடைய ஈக்குவேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அந்த சர்க்கிளில் வந்து டச் பண்ணி போகுது அப்படின்னாலே it is called tangent. Therefore, y is equal to mx plus c be the family of lines which touches the circle. Touches the circle. Next, condition வந்து பாத்தீங்கன்னாக்க the condition for y is equal to mx plus c to be a tangent to the circle x squared plus y squared is equal to r squared is c squared is equal to r squared into 1 plus m squared. So இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படினோம்னாக்க c is equal to r into 1 plus m squared. So இத வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். So இத வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 substitute 2 in 1. Substitute 2 in 1. So y is equal to mx plus r into 1 plus m squared. So இத differentiate with respect to x பண்ணோம் அப்படினோம்னாக்க so இத வந்து இந்த சைடு அப்படியே சேஞ்ச் பண்ணீங்க. So y minus mx is equal to r into 1 plus m squared. r 1 plus m squared. So it is a equation number 3. So இதுக்கு ரூட் எடுத்தோம்னா இங்க வந்து ரூட் வந்துரும், இங்கே வந்து ரூட் வந்துரும். So root it is equation number 3. So இப்போ இங்க வந்தோம்னாக்க differentiate with respect to x. x பொறுத்து differentiate பண்ணோம் அப்படினோம்னாக்க so இங்க வரும்போது dy by dx minus m is equal to 0. ஏன்னா இந்த சைடு எந்த ஒரு வேல்யூமே வரல. so இந்த m இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க m is equal to dy by dx. அப்போ ஸ்லோப் வந்து பாத்தீங்கன்னாக்க dy by dx அப்படின்றது நமக்கு கிடைச்சிருச்சு. so it is a equation number 4. so substitute 4 in 3. substitute 4 in 3. 3 ல கொண்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினாக்க y minus m க்கு பதிலா dy by dx into x is equal to r into root of 1 plus m க்கு பதிலா dy by dx whole squared. dy by dx whole squared.
ஸோ இப்போ இதை வந்து டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட், ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ், both sides பண்ணோம் அப்படினாக்க y minus dy by dx into x whole squared, dy by dx into x whole squared is equal to r squared into 1 plus dy by dx whole squared, dy by dx whole squared. That's all the second question answer. Next, third question. Find the differential equation of family of circle passing through the origin and having the center on the x-axis. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க ஒரு சர்க்கிள் வந்து ஒரு சர்க்கிள் ஆர்ஜின் வழியா பாஸ் ஆகுது, அதனுடைய சென்டர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குது அப்படின்னாக்க இங்க வந்து இந்த பாயிண்ட் இப்ப ஜி சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஜி கமா 0 அப்படின்றது அர்த்தம். சோ அப்போ இதனுடைய ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜி. சோ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஜி, ஜின்னு சொல்லி நமக்கு கன்சிடர் ஆகும். அண்ட் சென்டர் g, 0. So இப்போ இது கொண்டு வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படினாக்க therefore the equation of circle with center g, h is x minus g whole squared plus y minus h whole squared is equal to r squared. அதுபடி இப்போ கொண்டாந்து நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க x minus g whole square இத வந்து a minus b whole square க்கு அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஏனா g க்கு g தான் வரும், h க்கு வந்து 0 ன்னு வரும். சோ இத a plus a minus b whole square எக்ஸ்பிரஸ் பண்ணா a squared plus b squared minus 2gx a squared plus b squared க்கு வரும்போது y squared plus y squared equal to r squared க்கு பதிலா என்ன இருக்குனாக்க g squared, r squared க்கு பதிலா g squared இருக்கு. அப்ப g squared க்கு g squared வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க x squared minus 2gx plus y squared is equal to 0. So இத வந்து it is equation number 1 with differentiate with respect to x, differentiate with respect to x differentiate பண்ணோம் அப்படினாக்க 2x minus 2g அடுத்து இத வந்து differentiate பண்ணோம் அப்படினாக்க plus 2y dy by dx is equal to 0. So இந்த 2g மட்டும் ஆப்போசிட் சைடு நம்ம மைனஸ் இருக்கனா ஆப்போசிட் சைடு சேஞ்ச் பண்ணோம்னா 2x plus 2y dy by dx is equal to 2g. இது வந்து 2 காமனா வெளியில எடுத்துட்டோம்னாக்க x plus y dy by dx is equal to 2g. So 2 க்கு 2 கேன்சல் ஆயிரும். அப்போ x plus y dy by dx is equal to g அப்படின்றது கிடைச்சிரும். So it is a equation number 2. Substitute 2 in 1. Substitute 2 in 1. 2 கொண்டு வந்து 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினோம்னாக்க so g க்கு பதிலா சேஞ்ச் பண்ண போறோம் x squared
minus 2 into g க்கு பதிலா x plus y dy by dx into x plus y squared is equal to 0. So இப்போ இந்த x உள்ள நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க x உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க x squared minus 2x squared அடுத்தது 2 plus minus 2xy dy by dx plus y squared is equal to 0 plus y squared is equal to 0 அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். ஸோ அடுத்து இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ஷன் பண்ணோம்னாக்க x squared minus 2xy dy by dx plus y squared is equal to 0. So divided by multiply by minus ஆல multiply பண்ணோம்னாக்க x squared plus 2xy dy by dx plus y squared is equal to 0. That's all the third question answer. Next fourth question. Find the differential equation of family of all parabolas with lattice rectum 4a and whose axis parallel to x-axis. Lattice rectum அந்த இது parabola-வினுடைய lattice rectum 4a என்றது சொல்லியிருக்காங்க. minus 4a அப்படின்னாக்க கீழாம வரும், நெகட்டிவ் சைடில் வரும், plus 4a அப்படின்னாக்க பாசிட்டிவ் சைடில் வரும். அடுத்தது என்ன சொல்லுவாங்க, parallel to x-axis அப்படின்னு இருக்காங்க. அப்போ x-axisன்ற சைடில் தான் நமக்கு இது இருக்கு. அப்போ அந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா y equal toன்றதுல வரும். ஸோ அப்போ the equation of parabola x minus h whole squared is equal to 4a into y minus k ஏன்னா y minus k x minus h ஏன்னாக்க x axisல இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. parallel to x axis. so அதுபடி இங்க வந்தோம்னாக்க இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 2 into y minus k அடுத்து y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dy by dx is equal to இங்க வந்தோம்னாக்க 4a differentiate with respect to x அதை ரைட் பண்ணிட்டே பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். so differentiate with respect to x. so 2y minus k into dy by dx is equal to 4 into 4a constant into 1. so அப்ப இத கேன்சல் பண்ணா 1 2s are 2 2 2s are 4. so y minus k இந்த dy by dx y dash அப்படினு சொல்லலாம் is equal to 2a. so இத அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னாக்க y dash minus k y dash is equal to 2a then இந்த 2a வையும் இதையும் இந்த சைடு சேஞ்ச் பண்ணுங்க. so சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு என்ன வந்துருனாக்க y dash minus 2a is equal to k y dash. so y dash minus 2a by இந்த y dash கீழே கொண்டு வந்தோம்னாக்க டினாமினேட்டருக்கு வந்துரும் is equal to k. so again differentiate பண்றோம். so again differentiate with respect to x. அப்போ இந்த இதுக்கு வரும்போது it is a u by v method. first the differentiate பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க y double dash plus
y dash squared minus ky double dash equal to 0 அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். ஸோ உங்களுக்கு இந்த இதில் வந்து கஷ்டமா இருந்துச்சுனாக்கா இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு சொல்லி சூஸ் பண்ணிட்டு வித் ரெஸ்பெக்ட் டு x in 1 இந்த 1 கொண்டு வந்து நீங்க again differentiate பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இட் இஸ் a uv மெத்தட். ஃபர்ஸ்ட் u வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. அப்போ u அப்படியே வச்சுட்டு v டிஃபரன்ஷியேட் பண்ணா y டபுள் டேஷ். அடுத்தது பிளஸ் பிளஸ் அடுத்தது u அப்படியே வச்சிடுறீங்க. இது இந்த இத y டேஷ் அப்படியே வச்சிடுறீங்க. y டேஷ் அப்படியே வச்சிட்டு v அப்படியே வச்சிட்டு u வை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க y ஸ்கொயர்டு y dash ஸ்கொயர்டு. அடுத்தது பிளஸ் அடுத்து இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னாக்க 0. அடுத்து இங்க வந்தோம்னாக்க equal to k y dash y double dash. then so இப்போ இதான் வந்து ஈக்குவல் டு இது கிடைச்சிருக்கு. அப்போ இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னாக்க y double dash plus y dash squared minus k y double dash equal to 0. ஸோ இப்போ கேவினுடைய வேல்யூ கொண்டு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க y double dash plus y substitute k value substitute this equation number 2 k is equal to y dash minus 2a by y dash into 2 ல கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னாக்க y double dash plus y dash squared minus y double dash into y dash minus 2a by y dash equal to 0. so இப்போ இந்த ஸ்ப்ரெட் பண்ணும்போது so இதை ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னாக்க y double dash plus y dash squared minus y double dash into இது ஸ்ப்ரெட் பண்ணோம்னாக்க y dash by y dash minus 2a by y dash equal to 0. so இப்போ இந்த y dash க்கு y dash கேன்சல் ஆயிடும். இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க y double dash plus y dash squared minus y double dash plus 2ay double dash by y dash by y dash equal to 0. so இப்போ இந்ததுக்கு இந்தது வந்து கேன்சல் ஆயிடும். so y dash squared plus 2ay double dash by y dash equal to 0. so இப்போ இத வந்து இங்க வந்து மல்டிப்ளை பண்ணோம் அப்படினோம்னாக்க LCM னா by 1 மீனிங். அப்ப LCM எடுத்தோம்னா y dash into y dash squared plus 2ay double dash equal to 0. so அப்போ y dash cube plus 2ay double dash equal to 0. that's all the fourth question answer. next fifth question. Find the differential equation of family of parabola with vertex at 0, minus 1 having x-axis having the axis along the y-axis. y-axis மேல இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த பேரபோலாவுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க the equation of the family of parabola with vertex 0, minus 1
and having axis along y axis அப்போ x minus 0 whole squared is equal to 4a into y minus 1. அதாவது வந்து பாத்தீங்கன்னா x minus h whole squared is equal to 4a into y minus k. இந்த இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ x squared is equal to 4 minus of minus 1. So 4a into y plus 1. Differentiate with respect to x. Differentiate with respect to x. X பொறுத்து differentiate பண்ணோம் அப்படின்னாக்க 2x is equal to 4a into dy by dx. இப்போ இது கேன்சல் பண்ணா 1 2 1 2. ஸோ அப்போ இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க x is equal to இப்போ 2a is equal to x by dy by dx. இந்த dy by dx நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா y dash அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். 2a is equal to x by y dash. So it is a equation number 1. இல்லைனாக்கா இதை வந்து equation number 1, it is equation number 2. Substitute 2 in 1. இதை கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க x squared is equal to 2 into, அதாவது இங்க 4a இருக்கு. அப்படி இல்லை அப்படின்னாக்க இங்க கேன்சல் பண்ணாம கூட நீங்க அப்படியே கூட வச்சிருந்துருக்கலாம். ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணாம 2x இங்க 4a அப்படியே வச்சுங்க. ஸோ அப்போ 4a is equal to 2x by dy by dx. இது சேஞ்ச் பண்ணா அப்படியே கொண்டு வந்தா உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ஈஸி. அப்போ இங்க வரும்போது 2x, அப்போ 2x by y dash into y plus 1 அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். ஸோ இப்போ இதில் வந்தோம்னாக்கா இந்த எக்ஸுக்கு இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 by y dash into y plus 1. இந்த y dash இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது x y dash equal to 2y plus 2. இது அப்படியே இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னா x y dash minus 2y minus 2 is equal to 0. That's all the fifth question answer. Next is seventh question. Find the differential equation corresponding to the family of curves represented by the equation. So ஒரு curve இனுடைய equation வந்து கொடுத்திருக்காங்க. The equation of curve. curve இனுடைய equation வந்து கொடுத்திருக்காங்க. y is equal to a e power 8x plus b e power minus 8x அப்படின்றது கொடுத்திருக்காங்க. where a and b arbitrary constant. so a and b அப்படின்றது arbitrary constant. அதை லீவ் பண்ணிட்டு நமக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து கொடுக்க சொல்றாங்க. அப்போ given ஈக்குவேஷன் வந்து இதான் கொடுத்திருக்காங்க. it is equation number 1. then இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னாக்க differentiate with respect to x. x பொறுத்து differentiate பண்ணோம் அப்படின்னாக்க dy by dx is equal to 8a e power 8x minus இந்த minus 8 ஃப்ரண்ட்ல வந்துரும் minus 8
b e power minus 8x. So again differentiate with respect to x. Again differentiate with respect to x. Again differentiate with respect to x பண்ணும்போது dou squared y d squared y by dx squared is equal to இதுல இருந்து 8 into 8 இங்க 8 இருக்கு இன்னொரு 8 வரும் அப்போ a e power 8x அடுத்தது minus 8 into minus 8 அடுத்தது b power b into e power 8x. so அப்ப இங்க வந்தோம்னாக்க 8 sides are 64 a e power 8x minus into minus plus 64 b power b into e power 8x. so இதுல இருந்து 64 காமனா நம்ம வெளியில எடுத்துட்டோம் அப்படினாக்க a e power 8x plus b e power 8 minus 8x. so அப்ப இங்க வந்தோம்னாக்க 64 இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா y ன்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணலாம் y from 1 so here இந்த y இத வந்து என்னன்னு சொல்லலாம்னாக்க y double dash ன்றது சொல்லலாம் அப்போ y double dash minus 64y is equal to 0. that's all the 7th question answer. next 6th question. find the differential equation of family of all ellipses having foci on the y-axis and center at the origin. center வந்து origin வந்து சொல்லிருக்காங்க அப்ப h, k வினுடைய வேல்யூ 0, 0. then next வந்து பாத்தீங்கன்னா ellipse வந்து எது மேல இருக்குன்னு சொல்லிருக்காங்கனாக்க foci வந்து y-axis மேல foci இருக்கு அப்படினு இருக்காங்க. அப்ப இதனுடைய அந்த ab வந்து பாத்தீங்கன்னா இன்டர்சேஞ்சஸ் ஆகி வரும். அப்போ so 6th question. equation of the family of ellipses with foci on y-axis. with foci on y-axis. so x squared by a squared plus y squared by b squared is equal to 1. so now taking the LCM, sorry, the y-axis நால இது changes ஆகி வரும். so now taking the LCM, so a squared b squared is LCM. LCM எடுத்துட்டு போறேன்னு போடலாம். அப்படி இல்ல அப்படினாக்க இத ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படினு சொல்லி சூஸ் பண்ணிட்டு இத டைரக்ட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க கொண்டு வரலாம். சோ differentiate with respect to differentiate 1 with respect to x. x பொறுத்து differentiate பண்ணீங்க அப்படினாக்க 2x by b squared plus 2y by a squared into dy by dx is equal to 0. then இதுல இருந்து 2 காமனா வெளியில எடுத்துட்டீங்க அப்படினாக்க x by b squared plus y by a squared into dy by dx is equal to இருந்து 2 காமனா வெளியில எடுத்துறீங்க அப்போ இங்க 0. 2 அந்த சைடு கொண்டு போயும்போது 0ன்றது வந்துரும். so அப்போ x by b squared plus y by a squared dy by dx is equal to 0, which is equation number 2. so differentiate 2 with respect to x. x பொறுத்து again வந்து differentiate பண்ணனும் அப்படினா 1 by b squared
1 by இந்த x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 ன்னு வந்துரும். அப்போ 1 by b ஸ்கொயர் பிளஸ் y இங்க வந்து பாத்தீங்கன்னா uv மெத்தட். அப்போ y அந்த இத வந்து 1 by a ஸ்கொயர்ட காமனா வெளியில வச்சிரலாம். 1 by a ஸ்கொயர்ட வெளியில வச்சிட்டு y அப்படியே வச்சிரு uv மெத்தட் y அப்படியே வச்சிட்டு இத டிஃபரன்ஸ் dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணா d ஸ்கொயர்ட் y by dx. அடுத்து பிளஸ் dy by dx அப்படியே வச்சிட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணனும் அப்படினோம்னாக்க dy by dx is equal to 0. So 1 by b squared plus இத அப்படியே உள்ள கொண்டு போனோம் அப்படினோம்னாக்க y by a squared plus 1 by a squared d squared y by dx squared plus 1 by a squared into dy by dx whole squared is equal to 0. So இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த b ஸ்கொயர் மட்டும் அப்படியே வச்சிருங்க. 1 by b ஸ்கொயர்ட அப்படியே வச்சிட்டு இத டோட்டலா அந்த சைடு சேஞ்ச் பண்ணனும் அப்படினோம்னாக்க y by a squared d squared y by dx squared minus so is equal to minus ல changes ஆகும் dx squared plus 1 by a squared dy by dx whole squared. So it is a equation number. So இப்போ 1 by b squared என்னுடைய வேல்யூ கொண்டு வந்து 1 ல கொண்டு போய் அப்ளை பண்ணலாம். 1 or 2 ல அப்ளை பண்ணலாம். So 1 by b squared substitute 1 by b squared value in 2 ல கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா x by x into minus இதுல இருந்து 1 by a ஸ்கொயர்ட காமனா வெளிய எடுத்துங்க. அப்ப ஈஸியா இருக்கும். minus 1 by a ஸ்கொயர்ட் இங்க வந்தோம் அப்படினோம்னாக்க y d squared y by dx squared plus dy by dx whole squared is equal to 0. Then so plus அடுத்து இந்த வேல்யூ இருக்கு plus y by a squared dy by dx is equal to 0. so இப்போ இந்த x வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படினோம்னாக்க 1 by a squared இப்போ இந்த மைனஸ் x இருக்கும். இத உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது into இந்த 1 by இதுலயும் 1 by a squared இருக்கு. அதையுமே வெளியில எடுத்துறலாம். எடுத்துட்டோம் அப்படினோம்னாக்க இந்த மைனஸ் x உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது minus xy d squared y by dx squared அடுத்து இந்த மைனஸ் இங்கே வரும் minus x dy by dx whole squared அடுத்து plus y dy by dx is equal to 0. இந்த 1 by a squared அந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது 0 ன்றது வந்துரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க y dy by dx minus xy d squared y by dx squared minus x into dy by dx whole squared is equal to 0 அப்படின்றது இருக்கும். so y இந்த dy by dx க்கு y dash அப்படினு சொல்லி ரைட் பண்ணலாம் minus xy y double dash அடுத்து minus xy dash squared is equal to 0. xy dash squared is equal to 0. That's all the sixth question answer.
Next 8th question, find the differential equation of the curve represented by. So அவங்களே வந்து ஈக்குவேஷன் அவங்களே கொடுத்திருக்காங்க. xy is equal to a e power x plus b e power minus x plus x squared அப்படின்றத அவங்களே கொடுத்திருக்காங்க. So இத லாஸ்ட் 7th question ப்ரொசீஜர்லயே நம்ம அப்படியே வொர்க் அவுட் பண்ணலாம். So first இந்த x squared இன்சைட் சேஞ்ச் பண்ணிருங்க. xy minus x squared is equal to a e power x plus b e power minus x plus e power minus x. இத வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படினு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். So differentiate 1 with respect to x. So first இதுக்கு வரும்போது வந்து பாத்தீங்கன்னாக்க uv மெத்தட் first u அப்படியே வச்சிட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dy by dx. அடுத்தது பிளஸ் v அப்படியே வச்சிரணும். v அப்படியே வச்சிட்டோம்னாக்க y அப்படியே வச்சிட்டு x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 பிளஸ் மைனஸ் 2x equal to இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது a e power x, அதாவது 1 டிஃபரன்ட் e power x டிஃபரன்ஷியேட் பண்ணா e power x தான். அடுத்து பவர்ல உள்ள x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1. அடுத்து வந்தோம்னாக்க பிளஸ் இந்த e power x b e power x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா e power x தான். அப்போ b e power x அடுத்தது minus 1 e power x இந்த பவர்ல இருக்க 1 டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா -1. அப்ப இத ஜாயின் பண்ணி ரைட் பண்ணும்போது x dy by dx plus y minus 2x is equal to a e power x minus b e power minus x. Then next again இத வந்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். it is equation number 2. so again இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது so differentiate 2 with respect to x. so இப்போ இத again differentiate பண்ணும்போது it is a uv method. first u அப்படியே வச்சுக்கோங்க. u அப்படியே வச்சுட்டு v ஐ differentiate பண்ணும்போது d squared y by dx squared. அடுத்தது பிளஸ் v அப்படியே வச்சோம் dy by dx into x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் இங்க வந்தோம்னாக்க dy by dx minus 2 equal to இத டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது a e power x இங்க இருந்து வரும்போது மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வந்துரும் b e power x. சோ இப்போ இந்த a e power x plus b e power minus x வந்து பார்த்தோம்னாக்க இங்க வேல்யூ வந்திருக்கு, அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். சோ இப்போ இந்த இதுக்கு வந்தோம் அப்படின்னாக்க x d squared y by dx squared plus இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னாக்க 2 dy by dx minus 2 equal to xy minus x squared. so இது வந்து எங்க இருந்துச்சுனாக்க from 1. so இப்போ இது ஃபுல்லா இந்த சைடு நம்ம சேஞ்ச் பண்ணலாம். so இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க x d squared y by dx squared plus 2 dy by dx minus x plus x squared minus xy minus 2 equal to 0. so அப்ப இந்த இதுக்கு வந்தோம்னாக்க xy double dash plus 2y dash plus x squared minus xy minus 2 equal to 0. that's all the 8th question answer.